நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஆஃப் பீட்டான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்ல இருக்கிற இந்த டெஸ்டினேஷனும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்னன்னு புரியல எனக்கு. புகையா வந்துட்டே இருக்கு எல்லா பிளேசஸ்ல இருந்தும். The good news is that குட் மார்னிங் guys. ஆஃப்டர் a lot of hustle ஃபைனலி இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரோடே இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னா லொகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்தாச்சு. லொகேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் ட்ரீமியாக இருக்குது. காற்று பயங்கரமாக பிச்சு எடுக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போலியே. ஆக்சுவலாக லேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு அது என்னன்னு காமிக்கிறேன். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஒன்றுமே தெரியலனாலும் பார்க்க ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஸ்னாப் சாட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னாப் சாட்டோட ஐக்கான் வரும்ல, ஒரு கோஸ்ட் மாதிரி ஒன்று. ஸோ அந்த லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஃபாகாக இருக்குது. கிளியர் ஸ்கை ஆகுமான்லாம் எனக்கு தெரியல, பட் அவ்வளோ காற்றடிக்குதுங்க. நான் வந்து முடிஞ்சால் அந்த ஸ்னாப் சாட்டோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸ்னாப் சாட் லேக்கோட ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறதுக்கு வந்து ஒரு எண்ட்லெஸ் வாட்டருக்கு மேலே வந்து ஒரு கிளவுட் செட் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கலாம். கிளவுட் கவர் ஷுட் ஹோப்ஃபுல்லி ரெடியூஸ் ஆனால் லெட்ஸ் see how it looks. பாருங்க, வாவ், ஃபைனலி கிளவுட் கவர் கரைஞ்சிருச்சு. இங்க நின்று வெயிட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு குட்டி ரிவார்ட். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கிளவுட் கவர் இல்லை இப்போ. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ் தான் வந்து அங்கே க்ளவுட் கவர் வந்து கிளியராக இருந்துச்சு. செகண்ட் ஸ்பாட் போயிட்டு நான் பார்க்குறேன். இந்த ஐலாண்டே ரொம்ப செம்மையாக இருக்குது. நான் ஒரு ஸ்பாட் தான் போனேன், பட் அதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஊர். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஃபுர்னாஸ். இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ let's go and see. ஃபுர்னாஸ்க்கு போகிற ரூட்டில் ஐ saw one viewing spot ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பாட் என்னன்றது நம்ம செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக அது வந்து பெரிய வியூ பாயிண்ட்லாம் கிடையாது. ஒரு குட்டி ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தா ஐயோ என் முடிய இப்படி இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக பெரிய ஸ்பாட்லாம் கிடையாது. லைக் ஆசம் வியூ பாயிண்ட்லாம் இல்லை. பட் அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் சிட்டி தெரியுது. ப்ளஸ் பேக்ட்ராப்பில் கொஞ்சம் மவுண்டன்ஸ் இருக்குது. ஓவரால் ஓகே. ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கே பார்த்துட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஃபுர்னாஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். ஸ்மோக் தெரியுது. ஃபுர்னாஸ் கிட்ட வந்துட்டோம். என்னன்னு புரியல எனக்கு. புகையா வந்துட்டே இருக்கு எல்லா பிளேசஸ்லேருந்தும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஸ்மோக் வருதா. இதெல்லாமே வந்து நேச்சுரல் வால்கானிக் ஆக்டிவிட்டி. இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் நேச்சுரலாகவே அந்த ஹீட் இருக்கிறனால இதில் வர அந்த பப்ளிங் வாட்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து பாய்லிங் டெம்பரேச்சர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பபிள்ஸ் வருது. இங்கே ஹை டெம்பரேச்சர் வார்னிங் போட்டிருக்காங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப சூடாக இருக்கும். செம்மையாக நாறுது மாதிரி அழுவின முட்டை ஸ்மெல்லு. கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, ராட்டன் எக் ஸ்மெல். அந்த ராட்டன் எக் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குட்டி பாய்லிங் ஃபுர்னார்லேருந்து. அண்ட் அதில் வந்து அந்த சல்ஃபர் ஸ்மெல் எதுக்கு அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்கேனோ வந்து எரப்ட் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு மேக்மா வரும்ல. ஸோ அந்த மேக்மா வந்து இந்த வாட்டர் கூட மிக்ஸ் ஆகி இந்த பாய்லிங் டெம்பரேச்சர் கொண்டு வரனால இந்த ராட்டட் எக் ஸ்மெல் வந்து வருது. ஸோ அதுதான் வந்து இதோட குட்டி கதை. சில பிளேசஸில் ஸ்டீம் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த இட்லி குக்கர்லேருந்து ஒரு ஸ்டீம் சவுண்ட் வரல, அந்த சவுண்ட் கேட்குது. பட் எனக்கு இதில் ஆடியோ எவ்வளோ பிக் பண்ணணும்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் வெரி மைன்யூட். இந்த பிளேஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரே ஒரு அவுட்லெட் மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற வாட்டரோட ஒரு குட்டி சாம்பிள் தான் இது. இதோட டெம்பரேச்சர் வந்து 96 டிகிரி செல்சியஸ். ஸோ நல்லாவே சூடாக இருக்குது. ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். பட் சூடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசுன்னு இருந்தது. ஆறுது ரொம்ப. ஓவராலாக இது வந்து நைஸ் ஸ்பாட். அங்கங்கே குட்டி குட்டி இந்த மாதிரி வாட்டர் பபிள்ஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் ஸ்டீமும் வந்துகிட்டே இருக்கும்.
பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ ரியலி நைஸ் ஸ்பாட். இன்னொரு மெயின் திங் என்னன்னா, இங்கே அந்த சல்ஃபர் ஸ்மெல் மட்டும் சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம், பிகாஸ் ஓவராக ஸ்மெல் அடிக்கும் அதனால. பட் எனக்கு வந்து இது ரொம்ப மெஸ்மரைசிங்காக வாவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நான் இதே மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து ஐஸ்லாண்டில் போயிருக்கிறேன். அங்கே வந்து இதே மாதிரி வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கும், பட் மேலே வந்து ஃபவுண்டன் மாதிரி அடிக்கும். அது வேற லெவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அது இதை விட பெருசும் கூட. இது குட்டியாக இருந்தாலும் வர்த் த எக்ஸ்பீரியன்ஸ் தான். யா, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயாச்சு. ஐம் பிரிட்டி ஷியோர் தட் இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்கும் அப்படின்னு. வேலை இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். நான் முட்டை தான் போடுவேன்றதே தெரியாம பேசுது தற்குனி. என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது, ஓகேவா? நடுவில் வந்து அவுட் ஆஃப் நோ வேர் ஒரு குட்டி வாட்டர் ஏரியா மாதிரி இருக்குது. கண்ணுக்கு அந்த கத்தீட்ரல் தெரியுது. நம்ம இப்போ கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. திஸ் சிட்ஸ் ரைட் நெக்ஸ்ட் டு த லேக். லேக் தான் சொன்னேன், கரெக்ட். ஆனால் பார்க்க பீச் மாதிரி இருக்குதுல்ல. டு மை சர்ப்ரைஸ் கார்னரில் சால்ட் டெபாசிட்ஸ் கூட இருக்குது. இது வந்து 1870s கட்டின ஒரு சர்ச். இது யாரு கட்டாங்கன்னா, ஒரு பிரெஞ்சு பர்சன் வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு கட்டின சர்ச் இது. அதுக்குள்ள வந்து அந்த பிரெஞ்சு பர்சன் அண்ட் அவரோட ஒய்ஃபோட டூம்ப் வந்து உள்ளார்க்க இருக்குது. இது மோரார்ல சிமிலர் டு நம்ம தாஜ்மஹாலோட கான்செப்ட் தான். தாஜ்மஹால் வந்து வர்ஷிப் பண்ற பிளேஸ் கிடையாது, பட் இது வந்து வர்ஷிப் பண்ணலாம். ஆனால் இது லொக்கேஷன் வைஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன் லாஸ்ட் டைம் இந்த லேக்குக்கு பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டாப் ஆஃப் த டேல இருக்கோம். இது வந்து ஒரு நேச்சுரல் பார்க். ஃபாரஸ்ட், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இங்க. அண்ட் இந்த செட்டிங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது ஈவன் தோ நேச்சுரலாக இருந்தாலும் பார்க்க வந்து மேபி கொஞ்சம் மேன்மேட் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இட்ஸ் பிகாஸ் பீப்புள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து லைக் ப்ராப்பராக பாத்வேஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு ஆஃப் பீட்டான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமா யாருமே கிடையாது. யூரோப்ல இருக்கிற இந்த டெஸ்டினேஷனும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த பார்க் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா, பயங்கர காமா இருக்கு. நேத்து இதே டைம்ல ஏர்போர்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு கடுப்புல உட்காந்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு இங்க இப்போ ஃபாரஸ்ட்க்கு நடுவில் வாட்டர் ஃபால் பக்கத்தில். பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. சம்டைம்ஸ் நேச்சர்ல இருக்கிறது வந்து என்னோட மைண்ட் அப்படியே காம் அண்ட் ரிலாக்ஸிங் ஆக்கிடும். பிகாஸ் ஃபார் த பாஸ்ட் 2 days எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ட்ராவல்னாலே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகி அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு ஃபார் த பாஸ்ட் 2 days. இப்போ வந்து அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகி என் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 minutes நம்ம நேச்சரில் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மைண்ட் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியும். இது வந்து என்னோட பெர்செப்ஷன். நான் ஒன்று சொன்னால் நம்பவே மாட்டீங்க, இவ்வளோ அழகான ஒரு பார்க்குக்கு வந்து என்ட்ரி ஃபீயே இல்லாமல் ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஃபஸ்ட் டே வந்து முடிய போகுது. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் வந்து ரீபுக் ஆச்சு. ரீபுக் ஆகிட்டு ஒரு கனெக்டிங் டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போனேன். அங்கேருந்து இன்னொரு கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தது இந்த ஐலாண்ட் வர்றதுக்கு, ஓகேவா? அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் எனக்கு. அதெல்லாம் பார்த்தா ப்ளஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய பேகேஜ் வரல. லக்கேஜ் வந்து அவங்க ஃப்ளைட்டில் ஏற்றலை.
பிகாஸ் தெர் வேர் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வித் மை ஃப்ளைட் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டாங்க லக்கேஜே ஏற்றாமல். ட்ரெஸ்ஸும் இல்லை போடுறதுக்கு. ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே வந்து ஒரு கடைங்க இருக்கும்ல, ஸோ அந்த கடையில் போயிட்டு நான் வந்து எனக்கு ஃபைனலாக இப்போ நான் போட்டிருக்கிற க்ளோத்ஸ் வந்து அங்கே எடுத்தது தான். லெட்ஸ் சி. ஈவன் தோ இந்த ட்ரிப் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கசமுசான்ட்டு விஷயங்கள் நடந்ததுனால நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன், லைக் இந்த ட்ரிப் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓவராலாக இப்போ வரைக்கும் லைக் ஒரு டே தான் ஆயிருக்கு. ஜஸ்ட் கெட்டிங் a lot of positive vibes. ஸோ இதுக்கு மேலேயும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். The good news is that I got my luggage. இப்போது ஏர்போர்ட் போயிட்டு என்னோட லக்கேஜை எடுத்துட்டு டைரெக்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ஃபைனலி கைஸ், ஃபைனலி இப்போ தான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் கிட்ட வந்திருக்கேன். அண்ட் இந்த ரிசிப்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து என்னோடய லக்கேஜ் கொடுத்துட்டாங்க. அப்பா, ரஷ் ப்ரையாரிட்டிலாம் போட்டிருக்காங்க. நான் ரூமுக்கு வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னோடய பால்கனி வியூ. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் பயங்கர விண்டியாக இருக்குது. ஐ திங்க் யூ கேன் ஹியர் த சவுண்ட். ஸோ இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஐ வில் see you guys in my next vlog. Okay, bye.